ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான சாசேஜ் அண்ட் சிக்கன் ரைஸ். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரைஸ்க்கு சைட் டிஷ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு 3 சாசேஜ் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சால்ட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சாசேஜில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 750 கிராம் சிக்கன் போன்லெஸ் போட்டிருக்கேன். இது ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் சீசனிங் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கெஜன் சீசனிங் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 4லேருந்து 5 பூண்டு மின்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஒரு முறை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. சாட்டே பண்ண பிறகு ஒரே ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கின பிறகு ஒரே ஒரு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ், சிக்கன், சாசேஜ் எல்லாம் இருக்குது இதில். க்ரீன் சில்லிஸ் 3 சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 செல்லரி ஸ்டாக் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு டொமேட்டோ பியூரி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். கெஜன் சீசனிங் 2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி சோனா மசூரி ரைஸ் 2 கப்பு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு யூஸ்வலாக தண்ணி ஊற்றணும். நான் இதுக்கு தண்ணிக்கு பதில் சிக்கன் ஸ்டாக் ஊற்றிருக்கேன். 4.5 கப்பு சிக்கன் ஸ்டாக்கு இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ சாட்டே பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சாட்டே பண்ணி வச்சுருக்க சாசேஜையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு மேலே கெஜன் சீசனிங் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸு இதை நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. இல்லைனா ரைஸ் வேகிற வரைக்கும் குக் பண்ணிடுங்க. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. மேலாப்பில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சாசேஜ் அண்ட் சிக்கன் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாம். சைட் டிஷ்லாம் ஒன்றுமே தேவையில்லை. பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.